இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவியோட சூழ்ச்சியில கண்டிப்பா நம்ம அஞ்சலி கையும் களவுமா சிக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த ஒரு வீட்ல வந்துட்டு இந்த ஒரு அங்கீகாரத்துல நம்ம பைரவி இருக்கணும்னு ரொம்பவே வந்துட்டு பாடுபட்டேங்க. ஆனா அது எல்லாமே வந்துட்டு வீணா போச்சுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால கார்த்திக்க வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஏமாத்தி அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்ப நம்ம அஞ்சலியோட பேருக்கு மாத்திட்டாங்க. அதே சமயம் இவ்வளோ நாளா வந்துட்டு நம்ம பைரவி எந்த ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே நாளில் தலைகீழ வந்துட்டு இந்த அஞ்சலி மாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வந்துட்டு கம்பெனியில் என் பேரில் தான் வரணும் அப்படின்னு நம்ம பைரவி ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. நம்ம வச்சு வந்துட்டு நம்ம கார்த்திகம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம பைரவிக்கு. ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் பைரவி தான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு என் பேரில் தான் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு மாற்ற போகிறான் அப்படின்னு. ஆனால் அங்கே போன அப்புறம் தாங்க தெரியுது எல்லாமே வந்துட்டு ஒரு சதி திட்டம். அஞ்சலி வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு இந்த ஒரு சதி திட்டத்தை கார்த்தியோட மனசுக்குள்ள ஒரு விதைய வந்துட்டு விதைச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இருந்தால் நம்ம அவமானப்பட்டு சாகிறதோட வேற வழியே கிடையாதுன்னு இப்போதாங்க நம்ம பைரவிக்கு புரிஞ்சுக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அஞ்சலிக்காக எவ்வளவோ நம்ம பைரவி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பைரவி வந்துட்டு இவ்வளோ ஏமாலியா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஒரு கட்டத்தில் சிந்தாமணி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே சேர்த்ததே வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போதாங்க நம்ம பைரவியே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வேளை இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பைரவி அடித்தது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு அவள் யார், அவள் எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு புரிய வைக்கணும்னு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த அதே வந்துட்டு பைரவியே இருக்கணும்னு நம்ம சிந்தாமணியை டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி அதை பார்த்ததும் உங்களுக்கு தேவைன்னா டீ நீங்கள் போய் போட்டு குடிங்க, எங்கள் அம்மாக்கெல்லாம் சும்மா வேலை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே நடந்துகிட்டு இருக்கிற எல்லா மர்மமும் வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியை அடுத்தபடியாக நம்ம பைரவிக்கு வேறு வழியே கிடையாதுங்க. ஒன்று இந்த அஞ்சலியை வந்துட்டு திரும்ப இருந்த இடத்துக்கே மாற்றணும். இல்லைனா இந்த கௌதம் கிட்ட உதவி கேட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை காமிக்கணுங்க. அஞ்சலியை அடியோடு வந்துட்டு ஒழிச்சிட்டு. ஏன்னா அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு செயலை வந்துட்டு யாருக்குமே சுத்தமாகவே பிடிக்கலைங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திகோட இந்த ஒரு சுயரூபத்தினால தான் நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இப்போ பைரவி வந்துட்டு நம்ப வச்சு இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வீட்டில் இலக்கியாக்கு இருக்கிற பக்குவம் கூட இந்த அஞ்சலிக்கு கிடையாதுங்க. பணத்தாசை பிடிச்ச ஒரு மிருகம் தாங்க இந்த அஞ்சலி. எஸ்எஸ்கோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பெரிய முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இப்போ வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அனுபவன்ற ஒரு பேரும் இல்லை, அதே சமயம் ஒரு பொறுமைன்ற பேரும் கிடையாதுங்க. எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் பணம் மட்டும் சேர்றது ரொம்பவே உறுதியாக போச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இலக்கியாவும் கௌதமும் இந்த ஒரு உண்மை மட்டும் கம்பெனி பேர் மாறினது தெரிய வந்துச்சுன்னா இவங்களை வந்துட்டு கண்டிப்பாக உண்டலன்னு ஆக்க போகிறதுன்னு உண்மை தான். எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம பைரவி திரும்ப நம்ம இலக்கியா கிட்டே கௌதம் கிட்டே எல்லா ஒரு உண்மையுமே சொல்லியிருந்தேங்க. என்னை மன்னிச்சிரு கௌதம், நான் வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியோட சுயரூபம் இப்போ தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அவள் வந்துட்டு திட்டம் போட்டு நம்மளை எல்லாருமே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும். அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த அஞ்சலியை வந்துட்டு அவள் இருந்த இடத்துக்கே அனுப்பணும், அவளை வந்துட்டு நடுத்தெருவில் நான் நிப்பாட்ட போகிறேன்னு ஒரு வாக்கும் கொடுக்குறேங்க. ஏன்னா நம்ம கௌதமோட மனசில் இலக்கியாவோட மனசில் என்ன ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா விட்ட வீடை வந்துட்டு திரும்ப பிடிக்கணும். அதே சமயம் யார் யார் மூலிமா நம்ம அவமானப்படுத்துங்களோ அது எல்லாமே வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கியா நேயர்களுக்கு.